வயிற்றுப்புண் வாய்ப்புண் இதை சீர்படுத்துறதுல மணத்தக்காளி கீரையை அடிச்சு காலே இல்லை. அந்த மணத்தக்காளி கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி பார்க்கலாமா? வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 சேர்க்குறேன். 2 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. திருப்பி இதே கடாயில் ஆஞ்சி கழுவி தண்ணி போக வடித்து வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. மேலேருந்து கீழே, கீழே இருந்து மேலே நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி நல்லா வரும். நான் இதில் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது மாதிரி தான் நல்லா வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறது கூட இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி. வித்தின் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்